வணக்கம் அபிரகாம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவு வரி முறையீடு நடைபெற்றது. தொடர்பாக எழுந்த புகாரின் கீழ் வாசுகி, சரவண, புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா ஆகிய 5 மண்டல தலைவர் மற்றும் வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி, நகரமைப்பு குழு தலைவர் ஜெய் மூவேந்திரன் ஆகிய 7 பேர் ராஜினாமா செய்தனர். முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி பணியாளர், ஊழியர்கள், முன்னாள் உதவி ஆணையர் மற்றும் ஏஜென்ட் உள்ளிட்ட தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். முறைகேடு குறித்து விசாரணை நடவதற்கான உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை சரக டிஜிபி அபினவ்குமார் தலைமையில் விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வரி முறைகேட்டை கண்டித்து பல்வேறு கட்சியும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த பரபரப்புக்கிடையே இன்று மதுரை மாநகராட்சியின் 41வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திரா தலைமையில் தற்போது இன்று காலை தொடங்கியது. இந்த மாமன்ற கூட்டத்தின் போது வரி முறைகேடு தொடர்பாக அனைத்து கட்சியினரும் கேள்வி எழுப்பி விவாதம் செய்ய உள்ள நிலையில் தற்போது அதிமுக சார்பாக வந்த கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. அவர்கள் இந்த மாமன்ற கூட்டத்தின் போது வரி முறைகேடு தொடர்பாக அனைத்து கட்சியினரும் கேள்வி எழுப்பி விவாதம் ஏற்பட்டனர். ஏற்கனவே பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த 11 மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து மாமன்ற கூட்டம் தொடங்கிய உடனே அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூச்சல் குழப்பத்துடன் அதாவது அங்கு பரபரப்பான சூழ்நிலையும் காணப்பட்டது. இதில் மேற்கொண்டு வரி முறையீடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் 67 ராஜினாமா செய்த மண்டல குழு தலைவர் மற்றும் இலைக்குழு தலைவர்களும் இன்று இந்த புறக்கணித்து இதில் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றுதான் கூறலாம். என்னென்றால் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த 5 மண்டல தலைவர்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ள நிலையில் இன்று நடைபெற்ற 41வது மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தற்போது அந்த திமுக ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் பங்கேற்காது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம்.